families எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் and this is Jenny from திருநெல்வேலி. வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெனி ஷைன் ஸ்டைல். ப்ரீவியஸ் வீடியோவே நீங்க பார்த்திருப்பீங்க. நான் வந்து ஷாப்பிங் போயிட்டு வந்தது, நாங்க வேலை வந்து என்னெல்லாம் வாங்கினது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரணா ஸ்டோர்ல என்னென்ன வாங்குறேன்றதை நான் காமிக்கிறேன். கொஞ்சம் என் மூஞ்சி டல்லா இருக்கும், மைண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் போயிட்டு வந்து அந்த வீடியோ எடுத்துட்டு இதேமே ஒரே ஷூட்டா நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்காண்டி போறதுக்காண்டி. ஸோ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் டே டு டேல இருக்க எல்லா அப்டேட்ஸுமே அதில் தான் போஸ்ட் பண்ணுவேன். இப்போ வாங்க சீக்கிரமா வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இந்த மாதிரி 2 பேக்ல வந்து சரணா ஸ்டோர்ல வாங்கணும். 2-3 பேக், இதுலயும் ஒரு பேக், 3 பேக் கிட்ட இருக்குது. என்னென்ன வாங்குதுன்றதை நான் 1 by 1 காமிக்கிறேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன பேக் நான் போன வீடியோல சொல்லிப்பேன். வேலவன் வந்து ஒரு இது வாங்கியிருந்தேன் ஹைப்பர் மார்க்கெட்ல. இந்த பாக்ஸ் தான் எதுக்குன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட திங்ஸை ரொம்ப ஆர்கனைஸா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாரும் என்னை பார்த்தா கூட கிஃப்ட் பண்றது வந்து ஆர்கனைசர் பாக்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சில பேர் ஆக்சசரிஸ் கொடுப்பாங்க. ஆனா முக்கால்வாசி பேர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க அப்படிதான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்காண்டி பாத்தீங்கன்னா இந்த செயின் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். ஆல்ரெடி நான் மீஷோல ஆர்டர் பண்ணி வச்சிருக்கிறேன். பட் ஆனால் பெரிய பெரிய செயின்ஸுக்கு, சின்ன சின்ன செயின்ஸ்க்கு அவ்வளோ பெரிய கம்பார்ட்மெண்ட்ஸ் தேவையில்லை. ஸோ அதனால குட்டி குட்டியா இதை போட்டுக்கிறக்காண்டி இது ஒரு 6 1 2 3 4 5 6 இது இருக்கு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றனால இது ஒன்று எடுத்திருந்தேன். இது மட்டும் அதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் எடுத்திருந்தேன் வேலவன்ல. அண்ட் இப்ப சரணா ஸ்டோர்ல என்னென்ன வாங்குறன்றது இந்த 2 கவர்ல இருக்கும். ஒரு இதை நம்ம ரேண்டமா எடுத்துக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க பாப்பாவுக்கு இந்த இந்த பிரஷ் எடுத்தா இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பொம்மைக்காண்டி. இந்த பொம்மைக்காண்டி மட்டும்தான் எடுத்தா. அவளும் பாக்குறா, வேற வேற சூப்பர் சூப்பராலாம் இருக்கு, நாங்களும் எடுத்து காமிக்கிறேன். அவ இதுதான் கேட்டா, இது 33 rupees. ஸோ இது ஒண்ணு எடுத்துக்கிட்டா. அவ பிரஷ் இருக்கு, பட் ஆனா அவளுக்கு இது பிடிச்சிருக்கனால எடுத்துக்கிட்டா. அண்ட் அது போக வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரேசர் 2 வாங்கினேன். இது ஒண்ணு, இன்னொன்னு உள்ள இருக்கும். அண்ட் பாப்பாக்காண்டி ட்ரை கிரேப்ஸ், அவளுக்கு இதை தண்ணியில ஊற வச்சு கொடுப்போம், கொஞ்சம் மோஷனா நல்லா போகும், ஹெல்த்தியா இருக்கும்ன்றனால. அண்ட் கடுகு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையானதான் வாங்கியிருக்கேன். அண்ட் மஞ்சள் பொடி, அம்மா கூட தான் நான் போனேன். அம்மா வாங்கினாங்க. அம்மா எனக்கு குடு, கட்டன் போடுறதுக்கு வேற எதுவுமே இல்லை, தயவு செஞ்சு குடுன்னு எங்க அம்மாட்ட கேட்டு என்னென்னலாம் வாங்கிக்கின்றதுதான் உங்களுக்கு நான் ஹால் வீடியோ போடுறேன். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் பருப்பு, மைசூர் பருப்பு, சாம்பார் பருப்பு எதுனாலும் சொல்லுவாங்க அதை. அண்ட் ரவா, யாருக்கெல்லாம் உப்புமா பிடிக்கும்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் நான் கேள்விப்பட வரைக்கும் உப்புமாவே பிடிக்கான்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு 3 வேளை இட்லி உப்புமாலாம் கொடுத்தா நான் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உப்புமானா. முக்கால்வாசி எனக்காண்டியே தான் ரவா வாங்குவாங்க. ரேஷன் போனாலும் சரி, வெளியங்க போனாலும் சரி, ரவா வந்து இருந்துட்டே இருக்கும். மிட்லேல ஃபர்ஸ்டா கூட நான் சீக்கிரமா எந்திச்சு பண்றது விஷயம் ரவா உப்புமா தான் இருக்கும். ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உப்புமானா. என்ன மணி யாராச்சும் இருக்கீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீனி அண்ட் புளி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொரியாண்டர் பவுடரு 2 பேக்கெட் இருக்கு. எல்லாமே 2 பேக்கெட் இருக்கும் உள்ள. அண்ட் இந்த தட்டாம்பயிறு, மொச்சை, சீரகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்டாணி, இது வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கல்ல, பொரிகல்ல பொட்டுக்கல்ல எதுனாலும் சொல்லுவாங்கல்ல. இது பாப்பா நல்லா சாப்பிடுவா, அதுக்காண்டி அவளுக்கு. அண்ட் சட்னி அரைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் ஷாஷேட்டா தான் வாங்குவாங்க. இதோட பாத்தீங்கன்னா இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இங்க ரிலையன்ஸ்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர்னு ஒரு கம்பெனில இருக்கும். அது நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்னு கூட எனக்கு தெரியல. அது வந்து ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, பெரிய பாட்டில் வாங்கினா சின்ன பாட்டில் ஃப்ரீ. அதுவுமே ஆஃபர்ல எப்பவுமே இருக்கும். அதுதான் எப்பவுமே நாங்க வாங்குவோம். அது நாங்க போகல, அதனாலதான் சரி இப்போதைக்கு இது ஏதோ புதுசா போட்டுருந்தாங்கன்னு இப்போதைக்கு இது வாங்கியிருப்பேன். இடையில அங்க போனேன்னா அதான் நான் வாங்கிட்டு வருவேன். கண்டிப்பா போனேன்னா உங்களுக்கு vlog எடுத்து போடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிளகா பொடி, எல்லாமே 2 பேக்கெட் சொன்னால 2 வாங்குவேன்னா, அதனால இன்னொன்னு ரேசர் இருக்கு. ரேசர் எப்பவுமே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருங்க. அது வருஷம் கணக்கெல்லாம் வச்சுக்காதீங்க, மாசம் கணக்குலாம் வச்சுக்காதீங்க. கொஞ்ச நாள் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாத்திரம் வளர்க்குற சோப்பு. அண்ட் இதுமே பாத்தீங்கன்னா இன்னொரு ரவா பாக்கெட் 2 பேக்கெட் எடுத்தேன். அண்ட் இதுல நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பொரி உருண்டை ஒன்று வாங்கணும். பாப்பா வந்து அங்கேயே பிச்சு சாப்பிட்டா அவளுக்கு ஃபர்ஸ்ட் நாளா, அவளுக்கு உயிர் இந்த பொரி உருண்டைனா. எங்களுக்குமே வீட்டுல எல்லாருக்குமே பிடிக்கும், அதனால இது ஒரு பாக்கெட். அண்ட் இது போக வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வாங்கியிருக்கோம். என்ன எல்லாமே இப்ப ரீசெண்டா தான் வாங்கினால இருக்கு, இல்லைன்னா வாங்கியிருப்பாங்க. அது போக எல்லாமே இருக்குது. நாங்க நெய்யுமே இங்க லூஸ்ல தான் வாங்குறோம். ஒரிஜினலா தருவாங்கல்ல, அந்த செக்கு ஆட்டுவாங்களா, அதுல இருந்து தான் நாங்க வாங்குவோம் எப்பவுமே பாப்பாக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அது எல்லாமே அங்க தேவையான எசென்சியல் எல்லாமே இதுல இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லிப்பர் ஒன்று எடுத்திருந்தேன். அம்மாவுக்கு வந்து கால் ரொம்ப வலி இருக்கு, இப்பெல்லாம் ரொம்ப வலி இருக்குது. ஸோ அம்மா வந்து கஷ்டப்படாம பாத்துக்கணும்ல. ஸோ அதுக்காண்டி ஒரே ஒரு செப்பல் மட்டும் இது வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே நல்லா இருக்கு. இது கால் வலிக்காம இருக்கும். எங்க ஆச்சி இதுதான் யூஸ் பண்ணாங்க, எங்க டாடிமா. எங்க அப்பாவோட அம்மா, நாங்க டாடிமா தான் கூடுவோம். எங்க டாடிமா வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அம்மா இது வந்து இன்னைக்கு என்னன்னு தெரியல எடுத்துக்கிட்டாங்க. ஒண்ணுதான் இருந்துச்சு. ஸோ நான் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப கால் வந்து பாதம் எல்லாம் வலிக்குதுனாங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கு, நல்லா இருக்கும், அதனால இது ஒண்ணு எடுத்துக்கிட்டாங்க.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே டப்பா தான் இருக்கும். நான் எல்லாத்துலயுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சலசலன்னு இதுல இது ஃபுல்லாவே டப்பாஸ் தான் இருக்கும். இதை பத்தி நான் உங்களுக்கு கண்டிப்பா டீடைலா நான் சொல்றேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எங்க போனாலும் நான் சொல்லியிருக்கேன். நான் பேங்கிள்ஸ் வாங்கினா கூட நான் சொல்ல நான் பேங்கிள் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன். அந்த கார்போர்ட் பாக்ஸ் வச்சுப்பாங்க, அதுல வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். இதுக்காண்டி எந்த செலவு வெட்டி செலவுமே எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த செயின் ஆர்கனைசர் மட்டும் எனக்கு வந்து தேவைப்பட்டதான் நான் வாங்கினேன். மற்றபடி இப்படிதான் நான் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து எப்பவுமே வேலவன் ஸ்டோர்லனாலும் சரி, ஹைப்பர்லானாலும் சரி, சரணா சொல்லனாலும் சரி, இந்த மாதிரி வந்து அவங்க யூஸ் பண்ணா, அதாவது இந்த ஜுவல்லரி எல்லாம் மொத்தமா வரும்ல, ஒரு பெரிய பெரிய டப்பா அப்படியெல்லாம் வச்சு வரும்ல, கிளிப்ஸ், ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம் அவங்க வந்து ஒரு 5 ரூபாய், 10 ரூபாய், 15 ரூபாய், 20 ரூபாய் அப்படி போட்டு விற்பாங்க. அந்த லிப்ஸ்டிக் பாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விற்பாங்க. சோ எப்பவுமே நான் அதுலதான் எடுத்து என்னோட திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன். இதுல நான் எந்த தைக்குமே தயங்க மாட்டேன். அது நல்லா இருக்கான்னு செக் பண்ணி வர நான் பார்த்து வாங்கிட்டு தான் வருவேன். ஏன்னா எனக்கு அதுவே போதும். நான் அதுக்கு மேல எல்லாம் நான் செலவு பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என்னோட திங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பத்திரமா வைக்க பிடிக்கும். ரொம்ப வருஷம் அது அப்படியே இருக்கும், கருக்காம இருக்கும். சோ அதுக்காண்டி தான் நான் நார்மலா 10 ரூபாய் செயின் வாங்கினா கூட எனக்கு கருக்காம இருக்கும். ஏன்னா அது வெளியே வச்சா அது கருத்துரும். சோ நான் இந்த மாதிரி வந்து பத்திரப்படுத்தி வச்சிருவேன். அதனாலதான் இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இதுதான் அந்த பாக்ஸ் இதா இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா 10 ருபீஸ் இந்த பாக்ஸ். கண்டிப்பா இது வந்து தேவைப்படும். நீங்க போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்காண்டி நீங்க கூச்சப்பட்டுட்டு வாங்காமலாம் இருக்காதீங்க. உங்க திங்ஸ் பத்திரமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வாங்கிக்கலாம். அதெல்லாம் அவங்க டேமேஜ் ஆன ப்ராடக்ட் எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க, நம்ம யூஸ் பண்ற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் எடுத்தேன். இன்னொன்னு இந்த இருக்கு, 3 பீஸ் எடுத்தேன். ஏன்னா எனக்கு சின்ன பாக்ஸ், இந்த பெரிய பாக்ஸ் வந்து என்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி வாங்கியிருப்பேன். நான் சொன்ன மாதிரி நான் நிறைய வாங்கியிருப்பேன். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணனால என்கிட்ட இருக்கு. எனக்கு இது மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு, அதனால நான் இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த தடவை இதுதான் புதுசா வச்சிருந்தாங்க. 10 ருபீஸ் இதுமே இந்த மாதிரி வச்சிருந்தாங்க. சரி இது தேவைப்படும், மேபி பிரஷ் வைக்கிறதுமே நம்ம வாங்கி வச்சு. பட் ஆனா இது எதுக்காச்சும், இது வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு ஏதாச்சும் குக்கீஸ் செஞ்சு போட்டு வைக்கலாம். அந்த மாதிரி எதாச்சும் நம்ம டிராவல் பண்ணும்போது தேவைப்படலாம். அப்ப வந்து மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணிடக்கூடாது. அதனால 2 மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன். மேபி யூஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா பிக் பண்ணுவேன். ஏன்னா 10 ருபீஸ் செம்ம ஒர்த்து, எதுவுமே டேமேஜ்லாம் இல்லை, செம்ம குவாலிட்டியா தான் இருக்கு. அண்ட் அது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை நான் ரொம்ப 10 பீஸ் எடுத்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இதோட சின்னது, உங்களுக்கு தெரியுதா, இதோட ரொம்ப சின்னது. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்ல தான் நான் வந்து ரிலையன்ஸ்ல பார்த்தேன். இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் கலரா இருக்கும் அண்ட் டைட்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் திறக்கிறதுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 2 பீஸ் 99 ருபீஸ்க்கு இருந்துச்சு. 2 பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 99 ருபீஸ் இருந்துச்சு. அப்ப எனக்கு தேவைப்படுச்சு வாங்கிட்டேன். பட் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்மளோட சோக்கர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல ரொம்ப பத்திரமா சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். சோ அதுக்காண்டி தான் நான் வந்து இதை பிக் பண்ணியிருந்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் எடுத்திருந்தேன். ஏன்னா பாப்பாவும் கேர்ள் தானே, அவளுக்கு எப்படியுமே நம்ம வாங்குவோம் ஃபியூச்சர்ல, அதை பத்திரப்படுத்தி வைக்கலான்றதுக்காண்டி தான் இது. அவளோட திங்ஸ் எங்களோட திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளதான் இதுக்குள்ள போட்டு வச்சுக்கலாம், ரொம்ப பத்திரமா இருக்கும். அதுக்காண்டி தான் இதை எடுத்திருந்தேன். எதுவுமே டேமேஜ் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 பீஸ் எடுத்திருந்தேன். இது வந்து ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 5 ருபீஸ். இதுல நான் பொய்யெல்லாம் சொல்ல, உண்மையதான் சொல்றேன். இல்ல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, தெரியுதா? பேக் கேமரால இருக்குன்னா சரியா தெரிய மாட்டேங்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 5 ருபீஸ் தான். அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸே 100 ருபீஸ் விற்கிற இடத்துல 5 ருபீஸ்ன்றப்ப இது எல்லாமே என்ன சேர்த்து 100 ருபீஸ் எனக்கு வந்துச்சு. ஸோ எனக்கு இது யூஸ்ஃபுல்லா தான் தெரிஞ்சிச்சு, அதனால நான் பிக் பண்ணிட்டேன். அண்ட் அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன். பிடிச்சா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டாப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் இது வரைக்கும் என்னோட சேனலை பொறுமையா வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோலாம் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன். until then bye from Jenny Shen. Bye.